அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த சமூகத்தில் ஒருவராக நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது பெரியோரு நிஅமத். நபிமார்களிடம் இந்த சமூகத்திற்குரிய அந்தஸ்து என்பது மிகப்பெரியது. நாளை மறுமையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசாரிக்க கொண்டு வரப்படுவார்கள். ஹல் பல்லக்த், நூஹே நீங்கள் எத்தி வைத்தீர்களா என்று அவரிடம் கேட்கப்படும். அல்லாஹு தஆலா கேட்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் பணியை சரியாக செய்தேன் என்று சொல்லுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மக்களிடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மறுத்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா யாவற்றையும் மறைந்தவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்பான், நூஹே உங்களுக்கு சாட்சியார் என்று கேட்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், முஹம்மதும் வ உம்மத்துஹு, யா அல்லாஹ் முஹம்மதும் அவர் சமூகமும் எனக்கு சாட்சியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு காலத்தால் நெருக்கமான பல நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரையும் அங்கு குறிப்பிடவில்லை. முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சமூகமும் நாங்கள் எனக்கு சாட்சியா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் நபிமார்களிடத்தில் இந்த சமூகத்திற்கான அந்தஸ்து, அல்லாஹ்விடத்தில் இந்த சமூகத்திற்கான அந்தஸ்து என்பது பெரியது. அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி இருப்பது என்பது பெரிய ஒரு அருள். இதை ஒரு நிஅமத்தாக முதலில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இரண்டாவது ஒரு அம்சம், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் இலங்கை சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் வித்தியாசமான முறையில் கொண்டாடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 விதமாக அணுகக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு சாரார் இஸ்லாத்துக்கு வெளியில் இருந்து தவறாக அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாற்றை சித்தரிக்கக்கூடியவர்கள். அவர்கள் விடயத்தில் நாங்கள் எல்லோரும் விழிப்போடே இருக்கிறோம். அவர்களில் பலர் வரலாற்றில் பின்னாடி ரசூலுல்லாவினால் கவரப்பட்டு உள்ளே வந்தவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது சாரார் முஸ்லீம் பெயர் தாங்கிகளாக இருப்பார்கள். வேறு பின்னணிகளோடும் வேறு சாராரின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டு ரசூலுல்லாவின் வரலாற்றை படிப்பார்கள். இவர்கள் விடயத்திலும் நாங்கள் எல்லோரும் விழிப்பாகவே இருக்கிறோம், பெயரோடு நடமாடக்கூடியவர்கள். மூன்றாவது ஒரு சாரார், இங்குதான் நாங்கள் எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்தில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பது தொடர்பான அந்த கூட்டு பொறுப்பை மறக்கிற ஒரு குழுவாக இதை பார்க்கலாம். அதாவது உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய உள்ளத்தால் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடியவர்கள், ஆனாலும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்ட சகோதரர்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது அவர்கள் உண்மை, ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பாத வழிமுறைகள் மூலம் அந்த நேசத்தை வெளிப்படுத்த முயற்சிப்பார்கள். ஷைத்தான் இதற்கு 2 வழிகளை வைத்துக் கொண்டிருப்பான். ஒன்று, தவறான பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் மூலம் அந்த கொண்டாட்டங்களை கொண்டு வர முயற்சிப்பான். இது முதல் வழி. அது உண்மையான செய்தி என்று அவங்க நம்புவாங்க. இரண்டாவது, சரியான செய்திகள் தான், ஆனால் தவறான புரிதல்களை உண்டு பண்ணுவான். உண்மையில் அந்த சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்கள் என்பது உண்மை, ஆனால் அந்த நேசத்தின் வழிமுறைகள் தவறான வழிமுறைகள். சகோதரர்களே, அந்த வகையிலே ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால், 12வது நாள் வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதரின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் விசேடமாக இலங்கை சூழலில் நடைபெறுவதை அவதானிக்கிறோம். இது தொடர்பான திறந்த மனதோடு இந்த காணொளியை தயவு கூர்ந்து செவியேற்குமாறு உங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த விடயங்களை நாங்கள் கலந்துரையாடுகிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையாவது ஆண்டு பிறந்தார்கள், ஆமுல் ஃபீலுடைய ஆண்டிலே பிறந்தார்கள் என்பது உலமாக்களுக்கு மத்தியில் ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது. இரண்டாவது, எந்த நாள் பிறந்தார்கள் என்பது தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திங்கட்கிழமை தாக்கையும் ஒலித்துஃபி, இந்த நாளில் தான் நான் பிறந்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாவுடைய பிறப்போடு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள் இந்த 2 தான். திங்கட்கிழமை பிறந்திருக்கிறார்கள், ஆமுல் ஃபீலிலே பிறந்திருக்கிறார்கள். எத்தனையாவது மாதம் என்ன நாள் என்பது எங்கும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. சிலர் ரபியுல் அவ்வல் 12 என்றும், சிலர் 18 என்றும், சிலர் ரமலான் மாதம் என்றும், சிலர் ஷஅபானுடைய நாள் என்றும்
பல கருத்துக்களை சொல்கிறார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாறு என்பது 40 வயதில் தான் நுபுவத் கிடைக்கிறது, நபித்துவம். அதற்கு பிறகுதான் அவர் நபி. அதற்கு முன்னாடி இருந்த வரலாற்று சம்பவங்கள் என்பது 40க்கு பிறகு பாதுகாக்கப்பட்ட முறையில் பாதுகாக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இது முதலாவது அம்சம். பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், இந்த விசேடமான நிகழ்வுகள், விளக்குகள், பாடல்கள், அதை மையப்படுத்திய நிகழ்வுகள் தவறானது என்பதை ஒரு முக்கியமான சில குறிப்புகளை வைத்து எங்களால் புரிந்து கொள்ள முடியும். முதல் குறிப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு எந்த ஒரு நலவாக இருந்தாலும், சின்ன நலவாக இருந்தாலும் அதை குறிப்பிடாமல் மரணிக்கவே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது பிறந்த நாள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முக்கியத்துவப்படுத்தி, நான் பிறந்த தினம் கொண்டாடுங்கள், இனிப்பு பண்டங்கள் பகிருங்கள், வெளிச்சங்கள் ஊட்டுங்கள் என்று எங்கும் குறிப்பிடவில்லை என்பது முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது ஒரு அம்சம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களோ தாபீன்களோ நாட்பெரும் முக்கிய அறிஞர்களோ அல்லது பின்னாடி வந்த அறிஞர்களோ இந்த தினத்தை மையப்படுத்தி விசேடமாக அமல் செய்ததாகவோ, கொண்டாடியதாகவோ, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவோ எந்த ஒரு தகவலும் இல்லை. எங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட முன்னோடிகள் யாரும் இந்த வழிமுறையை பின்பற்றி ரசூலுல்லாவை எங்களை விட நேசித்த நபித்தோழர்கள் இந்த வழிமுறையில் நேசத்தை வெளிப்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது ஒரு அம்சம். மூன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் இதுதான் என்பது தெளிவாக வரலாற்றில் அடையாளப்படுத்தப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது இறுதியுமான ஓர் அம்சம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தினம் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் அவர் நபியாகவே இறக்கிறார், தூதராகவே இறக்கிறார். ரபியுல் அவ்வல் 12வது நாள் திங்கட்கிழமை பகல் பொழுதில் இந்த உலகத்தை விட்டு விடை கொடுக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் திருமேனி நல்லடக்கம் என்பது செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதில் என்று ஒரு அறிவிப்பிலும், புதன்கிழமை இரவு என்று இன்னும் ஒரு அறிவிப்பிலும் வருகிறது. அப்படி என்றால் ஒரு நாள் 1.5 நாள் அல்லாஹ்வுடைய தூதரின் திருமேனி நல்லடக்கத்திற்கு தாமதம் ஆகுது. ஒரு சந்தேகம் வரலாம், ஜனாசாவை அவசரமாக அடக்குவது என்பது விரும்பத்தக்க ஒரு அம்சம். அப்படி இருக்கிற பொழுது ரசூலுல்லாவுடைய ஜனாசா திருமேனி ஏன் நல்லடக்கம் தாமதமானது? முக்கியமான சில காரணிகள் உண்டு. முதல் காரணி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியமிகு சகோதரர்களே, பனு இஸ்ரவேலர்களை போன்று பல நபிமார்களை பார்த்த சமூகம் கிடையாது சஹாபாக்கள். அவர்களுடைய வாழ்நாளில் முதலாவது ஒரு தூதர் மரணித்திருக்கிறார்கள். புதுமையான ஒரு விடயத்தை வித்தியாசமாக முதன்மையாக சந்திக்கிறார்கள். முதல் காரணி தாமதமாவதற்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் மரணித்தார்களா அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று சென்றிருக்கிறார்களா என்பது தொடர்பாக ஒரு சர்ச்சை வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற நபித்தோழர்கள் மரணிக்கவில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்து அல்லாஹ்வுடைய தூதரை முத்தமிட்டுத்தான் அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். இதற்கு ஒரு நேரம் தேவைப்படுகிறது. இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் குளிப்பாற்றுவது? எப்படி குளிப்பாற்றுவது? எல்லோரையும் போன்ற ஆடைகளை களைந்து குளிப்பாட்டுவதா அல்லது ஆடையோடு வைத்து குளிப்பாட்டுவதா? இதற்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற நபித்தோழர்கள் குளிப்பாட்டுறாங்க, ஆடையை வைத்தே குளிப்பாட்டுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு நேரம் தேவைப்படுகிறது. மூன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே நல்லடக்கம் செய்யப்படுவது? பொது மையவாடியிலா? அதுக்கு ஒரு நேரம் தேவைப்படுகிறது. முதலாவது ஒரு நபி அவங்களுக்கு முன்னாடி மௌத்தாயிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீதை சொல்லி தீர்வு சொல்கிறார்கள். நான்காவது ஒரு முக்கியமான காரணி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் தொழுகை நடாத்துறது? பெரிய ஒரு பிரச்சனை. கண்ணியமிகு சகோதரர்களே, ஜனாசா தொழுகை ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்கள் தொழுவிக்கிறதா? இறுதியாக சஹாபாக்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையாக நேசித்த நபித்தோழர்கள் முடிவெடுக்கிறாங்க, தனித்தனியே நாங்கள் தொழுவோம். ஆண்கள் தொழுகிறது, சிறுவர்கள் தொழுகிறது, பெண்கள் தொழுகிறது என்று தனித்தனியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை நடாத்தப்படுது. இப்படியான காரணிகளால் தான் ஜனாசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமேனி நல்லடக்கம் கொஞ்சம் லேட் ஆகுது.
இப்போ ஒரு குறை மதிப்பீடு உள்ளவர்கள் அல்லது வரலாற்று வாசிப்புகளில் ஒரு ஒரு குதர்க்கமான அல்லது ஒரு குறுகிய மனோநிலை கொண்டு ரசூலுல்லாவுடைய வரலாற்றை அணுகக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் அடுத்த ஆட்சியாளர்கள் யார் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் மூழ்கி இருந்ததினால் ரசூலுல்லாவுடைய நல்லடக்கம் தாமதமானது என்று சஹாபாக்களை கொச்சப்படுத்துவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது அல்ல காரணி. இப்போ சொன்னது தான் ரசூலுல்லாவுடைய திருமேனி நல்லடக்கத்திற்கான நியாயமான காரணிகள். கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தது தெளிவாக வருகிறது ரபியுல் அவ்வல் 12. ஒரு வரலாற்றை படித்த முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நீங்கள் ரபியுல் அவ்வல் 12 கொண்டாட்டம் எடுக்கிறீங்க, இது பிறப்புக்கான கொண்டாட்டம் என்று சொல்கிறீங்க. அது தெளிவாக வரலாற்றில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானதென்று அந்த டேட் சரியாக வருது. இறப்புக்கான கொண்டாட்டம் தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் எங்கள்கிட்ட என்ன பதில்? எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை உயிரிலும் மேலாக நேசிப்போம். நேசம் என்பது அவருடைய சொல், செயல், வாழ்வியலை எங்கள் வாழ்வியலாக மாற்றுவதை தவிர இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தரவில்லை, சஹாபாக்களும் விரும்பவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விடயங்களில் எல்லோரும் இணைந்தே பயணிப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.